நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவுக்கு திகில், அசத்திய அதிமுக. முதல்ல திமுகவுக்கு என்ன திகில் என்று பார்த்து விடுவோம். இரண்டாவது, அசத்திய அதிமுக என்று ஏன் சொல்லணும், அப்படி என்ன அசத்தியது அப்படின்றதையும் சேர்த்தே பார்த்து விடலாம். முதல்ல திமுகவுக்கு எப்படி திகில்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் ரொம்ப பெருசு. அப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, எப்பொழுதுமே சரி வெற்றி பெறுகின்ற வண்டியில தான் மக்கள்லாம் ஏறுவாங்க. ஆனால் இந்த கூட்டணி தாயா வெற்றி பெறும், ஆனால் இதுக்கே ஓட்டு போட்டு போகலாம்யா, தோல்வி அடைகிறவனுக்கு எதுக்காயா ஒரு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தமிழக மக்கள் மனங்களில் ரொம்ப நாளாகவே இருக்குது. அது உளவியல் ரீதியாக ஊறி போயிருக்கிறது. இப்படி திமுக கூட்டணி ரொம்ப பெருசாக இருக்கிறது என்ற இமேஜ் ஆனது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய எண்ணிக்கை காரணமாக அது உருவாகுது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் அதெல்லாம் உடைச்சி பேசணும்னா திமுக கூட்டணி நிஜமாகவே பலமாக இல்லை என்பதை பற்றியான புரிதல் மக்களுக்கு ஏற்படும். ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது, ஜவஹர்லாவுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது, அதோட மதிமுகவுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது, காங்கிரஸுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது என்பதை பற்றி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்று சேர்த்து நீங்கள் அரசியல் களத்தில் தனித்து நில்லுங்கய்யா என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தேர்தலில் சந்தித்தாங்கன்னா இவங்க 1% வாக்குகள் கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறது, பெரிய கூட்டணி, அதுதான் வெற்றி பெறும் என்ற இமேஜை உருவாக்கி வைத்திருக்குது. இப்படி உருவாக்கி வைத்திருக்கின்ற இமேஜை உடைக்கணும். ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், அதுக்கு மாற்றே இல்லை என்ற இமேஜை உடைச்சி வச்சிருக்குது. இப்போ தமிழகத்தில் வெளியாகின்ற கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் வெளியாகின்ற கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, பாஜக தான் வெற்றி பெறும் என்ற ஒரு இமேஜ் உருவாகியிருக்குது. அதுலேயும் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிகமாக தொகுதிகளை கைப்பற்றாது என்ற நிலை இருந்தாலும், அதுதான் கருத்து கணிப்பாக வெளியே வந்தாலும் பாஜக தாறுமாறாக வளர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்று கருத்து கணிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம கூட லேட்டஸ்டாக வந்த டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு எடுத்ததை சொல்லியிருந்தோம். அதில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னுக்கு வந்து 20% வாக்குகளை பெற்றிருக்கும். ஸோ தென் மாநிலங்களில் பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவை தாண்டி வளர்ந்து விட்டது என்ற ஒரு இமேஜை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய சுற்றுப்பயணம். அதனை தாண்டி மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகம் வருவது, அதனால் பாஜக நன்றாக எழுச்சி பெற்றிருக்கிறது. அதனால் திமுகவுக்கு மாற்று பாஜகவுக்கு வாக்களிக்கலாம். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். அதனால் ராகுல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் பெருசாக யாரும் முன்னிறுத்தலை. குறிப்பாக திமுக கூட ராகுல் காந்தி இந்த முறை முன்னிறுத்தவே இல்லை. ஆனால் சென்ற தேர்தலில் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொல்லிட்டு திமுக முதலாக அறிவித்து அவர் தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தது. திமுக வெற்றி பெற்றாலும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஆனது செம்ம அடி வாங்குச்சு. இந்த முறை இண்டி கூட்டணி என்று உருவாக்கி இருப்பதனால பிரதமர் வேட்பாளர் இன்னார் என்று காங்கிரஸே சொல்லாத காரணத்தினால இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தன்னையே முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது. அந்த அளவுக்கு அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. இப்படி அகில இந்திய அளவில் காங்கிரஸும் இண்டி கூட்டணியும் பலவீனமாக இருக்கின்ற போது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாஜக தான் வரப்போகுது சென்ட்ரல் என்று சொன்ன பிறகு, தமிழகத்திலும் பாஜக வளர்ந்திருக்குது என்று சொன்ன பிறகு, அதனால ஓரளவுக்கு பாஜக கவலையில் இருந்து மீண்டு இருக்கிறது. ஆனால் பாருங்களேன், தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமே இல்லை. மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி இந்த இடத்துல ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது, நோட்டாவுக்கு கீழே தான் என்று சொல்லி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த கட்சியை நம்பி அடுத்தடுத்த கட்சிகள் கூட்டணி இணைவதற்கு தயாராக இருக்கின்ற போது, மோடி வருகின்ற போது மோடி மேடையிலே ஜான் பாண்டியன் அவர்களும் அதனை தாண்டி ஏசி சண்முகம் அவர்களும் தமாக தலைவர் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர்களும் ஏறி மேடையில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று உறுதியாக அடித்து சொல்லுகின்ற போது, ஆனால் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தது. திமுகவுக்கு மாற்று பாஜக என்ற நிலையை உருவாகியிருக்காங்க. இந்த இருதுருவ அரசியலானது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதிமுக திமுக என்ற இருதுருவ அரசியல் தான் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அதிமுக மிகப்பெரிய முயற்சி செய்து கொண்டிருந்தது. முதல்ல தமாக பொறுத்த வரைக்கும் அதிமுக தயவில் தான் நம்ம ஜி.கே. வாசன் அவர்கள் மேலவை எம்பியாக இருக்கின்றார். ஆனால் இந்த முறை அதிமுக வேணாம், நான் பாஜக கூட போகிறேன் என்று துணிச்சலாக பாஜக நம்பி போகிறாங்க. இப்போது அதிமுகவினருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு,
வெளியாகுகின்ற கருத்து கணிப்பு உண்மையாகவே பாஜக வளர்ச்சியை காட்டுதா? அதனால தான் கட்சிகள் எல்லாம் அங்கே ஓடுகின்றதா? என்னையா கதை இது என்று சொல்லிட்டு கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக களத்தில் இறங்கிச்சு. ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறவங்க அத்தனை பேரும் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அதிமுகவில் வந்து மனு கொடுக்கலாம் என்று சொன்னாங்க. ஒரு பக்கம் மனு வாங்கி கொண்டு அதிமுக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியது. ஏன்னா தமிழகத்தில் கடந்த காலங்களைப் போல திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் கிடையாது. திமுக இல்லை என்றால் அதிமுக தான். அதனால் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேறு வாய்ப்பே கிடையாது. அதிமுக கொடுப்பதை தான் வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஸோ அதிமுகவுக்கு எந்தவித சவாலும் கிடையாது. அதனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாஜக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை வந்த பிறகு அதிமுகனது பாஜக பக்கம் இருக்கின்ற கட்சிகள் போகாமல் தடுத்து நிறுத்தி தன் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தி, ஏன்பா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான்பா வெற்றி பெறும் என்ற இமேஜை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அதை நேற்று எடப்பாடி பழனிசாமி சாதித்திருக்கின்றார். என்னப்பா சொல்கிறேன், நீ பாஜக கூட்டணிக்கு போகாமல் தேமுதிகவை கொண்டு வந்து அதிமுக கூட்டணியில் இணைத்தது தான் அசத்தல் என்று சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உண்மையாகவே அசத்தல் தான். ஏன்னா தேமுதிகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று பாஜக எவ்வளவோ முயற்சி செய்தது. பாஜக கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம கேப்டன் அவர்களை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்கள் புகழ்ந்து தள்ளினார்கள். நம்ம கேப்டன் அவருடைய வீட்டுக்கு பல முறை விசிட் அடித்தாங்க. அதை விட மத்திய அரசாங்கமானது அவருக்கு பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்து அங்கீகாரம் செய்தது. அதனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாதாரண கட்சி கிடையாது. கேப்டன் அவர்கள் மறையாமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக தேமுதிகவுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டு இருப்பதனால கேப்டனை பற்றி பல கட்சியினரும் பல சினிமா பிரபலங்களும் அவரை பற்றி மிக பெரிதாக பேசியது. ஊடகங்கள் கேப்டன் அவர்களுடைய கடந்த கால செயல்களை போற்றி புகழ்ந்தது. இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் தேமுதிகவை கொண்டு போய் சேர்த்திருக்கோ இல்லையோ, விஜயகாந்தனுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஸோ இப்போது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, கேப்டன் அவருடைய அருமை பெருமையை வெளியே எடுத்து சொல்லலாம். அதன் மூலமாக இப்போ ஏற்பட்ட கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலையே, இப்போ நம்மளை நாடி வந்திருக்காங்க அந்த அம்மா, அவங்களுக்காவது ஒரு வாய்ப்பு அளிக்கலாமே என்று சொல்லிட்டு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலத்தில் தேமுதிகவுக்கு வாக்களித்ததை விட கூடுதலாகத்தான் வாக்களிப்பார்கள். அதனால் கேப்டன் அவர்கள் இருக்கின்றதை விட இறந்தது அந்த கட்சியை பலப்படுத்தி இருக்கிறது. அதுவும் தேமுதிகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் நம்முடைய அண்ணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சாரத்தின் போது கேப்டனை நினைத்து உருகினார்கள் என்றால், அழுதார்கள் என்றால், இந்த நிலைக்கு திமுக தான் காரணம் என்று சொல்லிவிட்டு மண்டபத்தை உடைத்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் வெளியில் விரிவாக எடுத்து பேசினார்கள் என்றால் திமுகவுக்கு செம்ம அடி வரும். அது திமுகவுக்கு திகிலாக அமையும். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வந்ததுனால அதிமுகவுக்கு அது ஒரு அசத்தலாக இருக்கும். ஸோ இப்போது இருதுருவ அரசியலானது மேக்சிமம் உருவாகி இருக்கும். தேமுதிகவுடன் அதிகாரப்பூர்வமாக குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் என்று சொல்லிட்டாங்க. பாமகவுக்கு இன்றைக்கி முடிவாகும். அதிமுக பாமகவுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது, நேரடி பேச்சுவார்த்தை இன்றைக்கி தொடங்கும், நிச்சயமாக இன்றைக்கி தொடங்கும். அதுக்காக அதிமுக முயற்சி செய்து கொண்டு இருக்குது. நேற்று தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கின்றார்கள் அதிமுகவுடைய தேர்தல் குழு பொறுப்பாளர்கள். அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் நாம தான் பெருசாக வெற்றி பெற போகிறோம், நமக்கு எதிராக யாருமே கிடையாது என்ற நிலை இருக்கின்ற அந்த சூழ்நிலையை அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி இன்னைக்கு திகிலை கிளப்பி இருக்கிறது. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பன்னீர்செல்வம் தனியாக போயிட்டார், டிடிவி தினகரன் தனியாக போயிட்டார், அதனை தாண்டி சசிகலா தனியாக போயிட்டாங்க. ஸோ 2019 2021 வரைக்கும் அதிமுக தொடர்ந்து 8 தேர்தலில் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது. அதை விட 2019 அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிகள்லாம் இருந்ததோ அந்த கட்சிகள் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக பின்னாடி வரப்போகிறது கிடையாது. பாதி பாஜக பக்கம் போயிட்டாங்க. இப்போவே இன்னும் இருப்பது ஒரு சில கட்சிகள் தான். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் போவாங்க என்ற கருத்து தான் நிலவுகிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அரசியல் களத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற இமேஜை அதிமுக உடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக உடைத்திருந்தது. அதுலேயும் இப்போ தேர்தல் களத்தில் பாஜக விட அதிமுக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது. இப்போது தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிருபரை தாக்கின விஷயமா இருந்தாலும் சரி, பாஜகவை விட
அதிமுக அதிகமாகவே எதிர்வினை ஆற்றுகிறது சமூக வலைதளத்தில். இப்படி இருக்கின்ற தருணத்தில் அதிமுக மீண்டும் எழுச்சி பெற்றிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. திமுகவுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களை இந்த அளவுக்கு பாஜக சுவீகரம் செய்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறது கிடையாது. பாமக பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் கனவு தான் இருக்கிறது. மத்தியில் பாஜக வெற்றி பெறும் என்பதனால் பாமக பொறுத்த வரைக்கும் டெல்லியிடம் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கூடியா, நான் அதை வாங்கிக்கிட்டு மத்தியில் அமைச்சர் ஆகிடுறேன். பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்றா என்ன, வெற்றி பெறாவிட்டால் என்ன? கடந்த முறை கூட தான் அதிமுக கூட்டணியில் நின்னோம், நாங்கள்னா வெற்றியாக பெற்றோம். அந்த மாதிரி வெற்றியெல்லாம் எங்களுக்கு குறிக்கோள் கிடையாது. நாங்கள் அமைச்சர் பதவியை அடைவது தான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய இலக்கு அடுத்தது 2026 கூட்டணி ஆட்சி பாமக தலைமையில். அதனால் நாங்கள் பாஜகவுடன் இருப்பது தான் சேஃப்டி. ஆட்சி அமைகிறவுடன் தான் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் பாமக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட தான் போகும் அப்படின்னு திமுகவுடைய கனவு. அதோட தேமுதிகவும் பார்த்திங்கன்னா பாஜகவுடன் போகும். அதனால் அதிமுக என்னதான் மாநில அளவில் பெரிய கட்சியாக இருந்தாலும் அதன் தலைமையில் யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் தூளாக்கி இன்றைக்கி அசத்திருக்கின்றார். பாமகவிடம் பேசி முடிச்சிருக்கிறாரு, தேமுதிகவிடமும் பேசி முடித்திருக்கிறாரு. ஸோ பாஜகவும் நன்றாக வளர்ந்திருக்கிறது என்ற இமேஜை உருவாக்கி இருக்கிறது. ஸோ அரசியல் காலத்தில் இன்றைக்கி திமுகவுக்கு திகில் தான். இன்றைக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் 3 பேர் மும்முனை போட்டி, 3 பேரும் மெகா கூட்டணி. அதோட இப்போ அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? சும்மா வெறும் தலைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. தனி மனிதர்கள் திமுக கூட்டணியில் இணைந்தால் அது என்ன வெற்றியாக பெறும். இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு போய் உடைத்தார்கள் என்றால் திமுக கூட்டணி இன்னும் பலவீனம் அடையும். அதுவும் 2019 கிடையாது இந்த தேர்தல், இது 2024. 2019 யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி மோடி தான் வெற்றி பெற போகிறார் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாவதும், திமுக வெற்றி பெற்று ஏற்கனவே ஒன்றும் செய்யலை என்ற நிலை இருக்கின்ற தருணத்திலும், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்ற ஒரு நிலையும், ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு இமேஜும் திமுகவுக்கு இருக்கிறது. அதோட பிஜேபி தான் வெற்றி பெற்று ஆட்சியில் வரும் என்றால் எதற்கு திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுதினாலும் திமுகவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சவாலாக இருக்கின்ற போது, இப்போது அதிமுக தலைமையிலும் ஒரு மெகா கூட்டணி என்று சொல்லுகின்ற போது திமுகவுக்கு திகிலாக இருக்காதுங்களா? அதனால் பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்தால் திமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெற்றிருக்காது. ஆனால் இன்றைக்கி அதிமுக தனியே, பாஜக தனியே என்று தனித்தனியாக கூட்டணியை உடைத்து தனித்தனியாக தேர்தலை சந்திக்க வைத்திருப்பதே திமுகவுடைய சாதனையாக இருந்தது. ஆனால் அதனை தாண்டி அதிமுக மற்றும் பாஜக தமிழக அரசியல் களத்தில் திமுக எதிராக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிலையை உருவாக்கி இருப்பதனால திமுக திகில் அடைந்திருக்கிறது. சரி நண்பர்களே, அதிமுகவுடைய கூட்டணி அசத்துமா அசத்தாதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.